யாரை நம்புறதுனே எனக்கு தெரியல, யாரை நான் ஏற்றுக்கொள்றதுனே எனக்கு தெரியல, எல்லாமே எனக்கு எதிராக இருக்கிறது, இருளாய் இருக்கிறது. அப்படி அங்கலாய்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு இன்னைக்கு ஒரு நம்பிக்கை வரட்டும். உன் தேவன் உனக்கு வெளிச்சமாய் இருக்கிறார். எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லக்கூடாதா? இன்னைக்கு எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க உனக்கு எதிரான மனுஷர்களுடைய ஆசைகளை, உனக்கு எதிரான மனுஷர்களுடைய ஆசைகளை என் ஆண்டவர் கவிழ்த்து போடுவார்? நம்புகிற பிள்ளைங்க, எதை கண்டாலும் பயம், எதை பார்த்தாலும் பயம், எது நடந்தாலும் பயம், ஒரு போன் வந்தா கூட பயம், ஒரு மெசேஜ் வந்தா கூட பயம். என்ன சுத்தி சில மனுஷன் உன்னை பார்த்துட்டான உனக்கு ஒரு பயம். சில காரியங்களை பார்த்தா உனக்கு பயம். இன்னைக்கு எத்தனை பேர் நம்புறீங்க அந்த பயத்தின் ஆவிகளில் இருந்து கர்த்தர் உங்களை விடுவிப்பாராக? எதிர்காலத்தை குறித்து பயம், நிலை இல்லாத ஒரு காரியத்தை பார்த்து பயம். உன்னை சொல்லட்டுமா, உன்னை வாழ வைப்பவர் அவர், உன்னை வாழ வைக்கிறது அவர். எத்தனை பேர் சொல்ல போறீங்க நீ பயப்பட மாட்டேன்? தேவ ஜனங்களை ஆராதிப்பதற்காக மோசே போய் பார்வோன்ட்ட போய் கேட்கிறான். பார்வோன்ட்ட போய் மோசே என்ன கேட்கிறாரு? என் ஜனத்தை ஆராதிக்க அனுப்பு. எப்படி? என் ஜனத்தை ஆராதிக்க அனுப்பணும். இதுதான் ஃபைட்டே நடக்கு. எதற்கு பார்வோன் விட மாட்டேங்கிறானா, இவங்க இந்த இடத்தை விட்டுட்டோம்னா, இந்த இடத்துல இவங்க லாக் பண்ணலன்னா இவன் வேற எங்கேயோ போயிடுவானே. எங்கேயோ ஒரு பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தெல்லாம் சுதந்திரிச்சிருவானே. அப்ப லாக் பண்றான். எப்படி லாக் பண்றான்? அவர்களுக்கு வேலைகளை கொடுக்கிறான், கடுமையான வேலையை வாங்குறான். இப்ப நிறைய நேரங்கள்ல நீங்க புரிஞ்சுக்கிடணும் தேவ பிள்ளைகள், ஒவ்வொரு வாரமும் தெய்வ சமூகத்தில் ஆராதனை ஒரு ஃபெலோஷிப், நம்முடைய ஐக்கியம், இது அப்போஸ்தலருடைய ஐக்கியம். பட் எவ்வளவு போராட்டம் பாருங்க. ஏன்னா பிசாசுக்கு தெரியுது நீங்க ஆராதிக்கும் போது உன்னை அறியாமே நீ விடுதலையாக்கப்படுகிறாய், அடுத்த தரிசனத்துக்கு நேராக போகிற, அடுத்ததுக்கு முன்னேறி போகிறீங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னர் மேன்ல நம்ம ரிவைவலாய் உள்ளான மனுஷன்ல ஒரு எழுப்புதலாய் இருக்கும் பொழுதுதான் நாம் தேசங்களின் நன்மையை சுதந்திரிக்க முடியும். அது நீங்களா இருந்தா, பிரசங்கம் பண்ற எனக்கா இருந்தாலும் சரிதான், உங்களுக்காக இருந்தாலும் சரி. உள்ளான மனுஷன்ல ஒரு வாழ்க்கையில ஒரு மனுஷன் சோர்ந்து போயிட்டானா அவனால எழும்ப முடியாது. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? சோர்ந்து போயிட்டோம்னா. ஆனா இப்படிப்பட்ட ஆராதனைகள் உங்களை எழுப்பும். வேதம் அழகாய் சொல்லுகிறது, சோர்ந்து போகிறவனுக்கு அவன் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். அப்ப தேவன் என்ன பண்ணுகிறார்? உனக்கு பலன் கொடுப்பார். வேதம் அழகாய் கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். அப்போ நல்ல கவனிங்க, ஆராதிக்க முடியல, ஆராதிக்க வர முடியல, ஆராதனைக்கு போகிறதற்கு ஒரு சோம்பேறித்தனம் இருக்கு, கர்த்தருடைய சமூகத்திற்கு வருவதற்கு ஏதோ ஒரு தடை இருக்குதுன்னா உன்னை பார்வோனின் ஆவி ஆளுகை செய்துன்னு அர்த்தம். தேவ பிள்ளைகள் தெரிந்து கொள்ளுங்க, ஒரு நாள் அதுக்கு இடம் கொடுக்க கூடாது. ஆமென். சூழ்நிலையை காரணம் காட்டும் சத்துரு. என்ன காட்டும்? பிசாசு உடைய தந்திரங்கள். எப்படி? உங்களுடைய பலவீனத்தை காட்டும், உங்க சோர்வுகளை காட்டும், ஐயோ பிஸியா இருக்கிறோமேன்னு காட்டும். காரணம் அதெல்லாம் என்னது? பார்வோனின் ஆவி. பைபிள் படிச்சிருக்கீங்களா? யாத்திராகம புஸ்தகத்தை படிச்சிருக்கீங்களா? இஸ்ரவேல் ஜனங்களை பார்வோன்ட்ட போய் மோசே போய் நிற்கிறார், என் ஜனங்களை ஆராதிக்க அனுப்புன்னு கர்த்தர் சொல்லுகிறார்னு அவன் அவர்களை வேலைகளால இன்னும் கொடுமையான வேலைகளான வேலை வாங்கினான். ஏன்? அவன் எதையும் யோசிக்கவே கூடாது. நல்லா கவனிக்கணும் இந்த வேலைகளில். நம்ம நல்லா கவனிங்க. எத்தனை பேர் சொல்ல முடியும் உங்களால வேற கர்த்தரை யோசிக்க முடியாதபடி இருக்குதுன்னா உன்னை சுத்தி ஏதோ ஒரு ஆளுகை இருக்கிறது, அடிமைப்படுத்துகிற ஒரு ஆவிகள் உன்னை அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிற. தேவனுடைய சிந்தனையும் தேவனுக்கு ஏற்ற சிந்தனையையும் நாம் சிந்திக்க முடியலன்னா இதை தெரிந்து கொள்ளுங்க, ஏதோ ஒரு பார்வோனின் ஆதிக்கங்கள், பார்வோனின் ஆளுகைகள் நம்முடைய எல்லைகளில சூழ்ந்து இருக்கிறது. ஆனா எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் இன்றைக்கு அந்த பார்வோனின் ஆவிகளில் இருந்து, உன்னை அடிமைப்படுத்துகிற ஆவிகளில் இருந்து, உன்னை ஒடுக்குகிற ஆவிகளில் இருந்து, உன்னை எழும்ப முடியாதபடி உன்னை தடை பண்ணுகிற ஆவிகளில் இருந்து என் தேவன் உனக்கு ஒரு விடுதலையை கொடுத்து உன்னை அவர் எழுப்ப சித்தமுள்ளவராயிருக்கிறார். நம்புற பிள்ளைங்க நல்ல முழு பலங்கோடு கைத்தட்டி கம் ஆன். இது போதாத
சொல்லுங்க, ஆண்டவரே உம்மை தேட முடியாதபடி இருக்கிற எல்லா அலங்கங்களும் இன்னைக்கு உடையட்டும். உம்மை ஆராதிக்க முடியாதபடி, உமக்காக முழுமையாக நிற்க முடியாதபடி இருக்கிற எல்லா எரிகோக்கள் இன்னைக்கு தடைகள் உடைக்கப்படுவதாக. ஆமென். ஆராதிக்க முடியலனா நீங்க புரிந்து கொள்ளணும், அதெல்லாம் ஒரு பொல்லாத ஆவி. எத்தனை பேர் சொல்ல முடியும், இல்லைங்க நான் ரொம்ப ஃப்ரீயா இருக்கிறேன், சர்ச்சுக்கு வர்றதுக்கும் ஃப்ரீயா இருக்கிறேன், ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபத்தில் உட்கார்றதுக்கும் என் ஆவி உற்சாகமா இருக்குது, அப்படிப்பட்டவங்க மட்டும் கை உயர்த்துங்க பா. இல்ல நினைக்கிறோம் ஆனா எங்களால பண்ணவே முடியல, வர முடியல, போராடம், இது இப்படிப்பட்டவங்க கை உயர்த்துங்க பா. ஆமா வரலையா? ஆனா எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் இந்த ஆராதனையில் அந்த தடைகளை உடைக்கட்டும்? ஆமே. ஒரே ஒரு வாழ்க்கை, ஒரு ஆமேன் சொல்லுங்க பா. பைபிள்ல இருந்து ஒரு வசந்த மாதிரி சொல்லிட்டு கர்த்தருடைய வார்த்தை நேரா கடந்து போறேன். உட்காருங்க. தெரிந்து கொள்ளணும், சத்தியத்தை புரிந்து கொள்ளணும். நீங்க நினைச்சிடக்கூடாது ஏதோ நம்ம சூழ்நிலை அதனால நம்ம இப்படி இருக்கிறோம். இல்ல, உன் சூழ்நிலை தேவனை உன்னையும் தூரப்படுத்த கூடாது. எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. ஆமா வரலையா? சூழ்நிலைகள் தேவனை உன்னையும் பிரிக்க கூடாது. யாத்திராகமம் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ பார்வோனிடத்தில் போய் எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை, நல்லா கவனிங்க, 5ஆம் வசனத்திலிருந்து கர்த்தர் பேசிக்கொண்டே இருக்கிறார் மோசே மூலமாய் பார்வோனிடத்தில். முதல்ல என்ன சொன்னா, என் ஜனங்கள் பண்டிகையை கொண்டாடணும். ஏன்னா எகிப்தில் இருக்கிற வரைக்கும் ஜனங்கள் பண்டிகையை பார்க்கல. கிட்டத்தட்ட 430 வருஷம் நீண்ட கால அடிமைத்தனம், நீண்ட கால அடிமைத்தனம், பண்டிகையை பார்க்கல. அப்ப ஆண்டவருக்கு ஆசை, என் பிள்ளைகள் இருந்தது போதும், அப்ப என் பிள்ளைகள் பண்டிகையை காணட்டும். எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க பண்டிகையை காணணும் நம்ம லைஃப்ல? எப்பவுமே நம்ம அடிக்கடி இந்த வார்த்தையை பேசிக்கிட்டே இருக்கோம். யூதாவே உன் பண்டிகைகளை ஆசரி, உன் பொருத்தனைகளை செலுத்து. கரெக்டா இல்லையா? சொல்லுங்கப்பா. துஷ்டன் இனி உன் வழியா கடந்து வருவதில்லை, அவன் முழுவதும் சங்கரிக்க பட்டான். அப்ப ஆண்டவருக்கு ஆசை, என் ஜனம் பண்டிகையை கொண்டாடணும். 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பாருங்கப்பா. பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ பார்வோனிடத்தில் போய் எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை போகவிடு. கர்த்தர் சொல்றார், என் ஜனத்தை நீ போகவிடு, என் ஜனத்தை நீ என்ன செய், அனுப்பு. அப்ப ஆண்டவர் எதை எதிர்பார்க்கிற? என் ஜனம் என்ன செய்யணும்? ஆராதிக்கணும். என் ஜனம் பண்டிகைகளை கொண்டாடணும். என் ஜனம் என்னை உயர்த்தணும். இதுதான் கர்த்தருடைய விருப்பம். ஆனா பார்வோன் என்ன பண்ணுகிறான்? 5ஆம் அதிகாரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா 6ஆம் வசனம், யாத்திராகமம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனம் வாசிங்க பாப்போம். அன்றியும் அந்நாளிலே பார்வோன் ஜனங்களின் ஆலோட்டிகளையும் அவர்கள் தலைவரையும் நோக்கி, செங்கல் வேலைக்கு நீங்கள் முன் போல இனி ஜனங்களுக்கு வைக்கோல் கொடுக்க வேண்டும். அதாவது செங்கல் வேலைக்கு நீ கொடுத்த வைக்கோலை இனி கொடுக்காத, அவர்கள் தாங்களே போய் தங்களுக்கு வைக்கோல் சேர்க்கட்டும். அதாவது ஆல்ரெடி அவங்கள ரொம்ப பேக்டா வச்சிருக்கிறேன், இப்போ இன்னும் அவர்கள் என்ன செய்யட்டும்? பிஸி ஆகட்டும், இன்னும் ஒடுக்குவோன்னு சொல்லிட்டு ஒடுக்குறானா. அடுத்தது, அவர்கள் முன் செய்து கொடுத்த கணக்கின்படியே செங்கல் செய்யும்படி சொல்லுங்கள். செங்கல் செய்யும்படி சொல்லுங்கள். அதிலே நீங்கள் ஒன்றும் குறைக்க வேண்டாம், ஒன்றும் குறைக்க வேண்டாம். அவர்கள் சோம்பலாய் இருக்கிறார்கள், அவர்கள் சோம்பலாய் இருக்கிறார்கள். அதனால் நாங்கள் போய் எங்கள் தேவனுக்கு பலியிடுவோம். அவங்க சோம்பலாய் இருக்கிறதுனால நாங்க எங்க தேவனுக்கு போய் பலியிடுவோம் என்று கூக்குரலிடுற அந்த மனிதர் மேல் முன்னிலும் அதிக வேலையை சுமத்துங்கள். அதில் அவர்கள் கஷ்டப்படட்டும், அதில் அவர்கள் கஷ்டப்படட்டும். எத்தனை பேருக்கு புரியுது? கொஞ்சம் வசனங்களை தியானித்து பாருங்க, நம்மட லைஃபோட ஒத்து என்ன செஞ்சு பாருங்க, அறிந்து பாருங்க. அப்ப தேவன் நம்மிடத்துல எதை எதிர்பார்க்கிறார், தேவன் நம்மிடத்துல எதை ஆசைப்படுகிறார்னா, நீங்க பண்டிகையை கொண்டாடணும், நீங்க அவரை ஆராதிக்கணும். இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன். தேவன் ஏற்படுத்தினதே அவருக்காக. அம்மா தானே சொல்லுங்க. ஆதாம ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தில் உருவாக்குனது எதற்காக? அவரோடு உலாவுவதற்காக. ஒரு ஆமென் சொல்லக்கூடாதா? ஆமே. அப்போ நம்முடைய வாழ்க்கையில
நம்முடைய நோக்கமும் நம்முடைய திட்டமும் எதுல மையமா இருக்கணும்னா கர்த்தரை ஆராதிப்பதில், அவரை உயர்த்துவதில். எத்தனை பேர் இன்னிலிருந்து ஒரு தீர்மானம் எடுக்க போறோமா? ஆண்டவரே, இன்றையிலிருந்து பல மணி நேரம் உம்மை ஆராதிக்கிறவனா என்னை மாற்றும் ஆண்டவரே. வேலை இருக்கட்டும், பிசினஸ் இருக்கட்டும், எந்த சூழ்நிலைகள்லாம் எனக்கு இருக்கிறதோ, ஆமென். நம்ம சும்மா பாடிடுவோம், எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். எந்த காலத்திலும் எந்த நேர கைதட்டி பாடுங்க பாப். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே, நல்ல கை தட்டி சத்தமா, என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். நல்லா கைதட்டி வராமே. அப்ப என்னன்னா, தேவன் தம்முடைய பிள்ளைகள்கிட்ட எதிர்பார்க்கிறது என் ஜனம் ஆராதிக்கட்டும். இன்னைக்கு எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க வாழ்க்கையில ஆராதிக்க முடியாதபடி, தேவனை தேட முடியாதபடி, அவர் சமூகத்தை வாஞ்சிக்க முடியாதபடி இருக்கிற எல்லா பார்வோனின் வல்லமைகளையும் பார்வோனின் ஆவிகளையும் என் ஆண்டவர் இந்த ஆராதனை உங்கள் வாழ்க்கையிலிருந்து நிர்மூலமாக்கி, கர்த்தர் உங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுத்து, கர்த்தர் உங்களுக்கு சமாதானத்தை கொடுத்து, கர்த்தர் உங்களை பெருக பண்ணி, உங்களை பண்டிகை கொண்டாடுகிறவர்களாய், அவரை ஆராதிக்கிற ஜனங்களாய் கர்த்தர் உங்களை எழுப்புவாராக. ஆமென். யோசிங்க, ஏன் ஆராதிக்க முடியல? ஏன் தேவ சமூகத்துக்கு வர முடியல? சம்திங் நமக்கே தெரியாது. நல்லா தெரிஞ்சுங்க, வேலையில மூழ்கி போகாதீங்க. டைம் இல்லைன்னு நினைக்காதீங்க. உனக்கு இதுதான் முக்கியமா இருக்கு. தேவன் தான் நமக்கு முக்கியம். எல்லாரும் சொல்லுங்க, தேவன் தான் எனக்கு முக்கியம், வேற எது எனக்கு முக்கியம் கிடையாது. நல்ல பங்கு என் அவர் சமூகம். எல்லாரும் சொல்லுங்க, அவர் சமூகம். அவர் சமூகம் என் சந்தோஷமே, அது நிறைவான சந்தோஷமே. ஏன்னா அவர் சமூகத்துல இருக்கும் பொழுதுதான் என் பாத்திரம் நீரம்பி நீரம்பி வாழியுதே. ஆனந்தம் பேரானந்தமே, அவர் சமூகம் என் சந்தோஷமே, அது நிறைவான சந்தோஷமே. என் பாத்திரம் நீரம்பி நீரம்பி வாழியுதே. ஆனந்தம். Come on, நல்ல கைத்தடி வாய திறந்து, அவர் சமூகம் என் சந்தோஷமே, நிறைவான எத்தனை பேருக்கு என் பாத்திரம் நிரம்பி வழியணும்? நீரம்பி நீரம்பி வாழியுதே. ஆனந்தம் பேரா இன்னும் ஆசையாய், அவர் சமூகம் என் சந்தோஷமே. என் பாத்திரம் நீரம்பி நீரம்பி வாழியுதே. ஒன்னு சொல்றேன், நீங்க எத்தனை காரியங்களை எத்தனை பாடுகளை வாழ்க்கையில அனுபவிச்சுக்கிட்டே நீங்க நினைச்சுக்கிட்டே உட்கார்ந்துட்டே இருந்து பாருங்க. உண்மையா சொல்றேன், அது நானே நிறைய பர்சனலா ஃபீல் பண்ணதுனால. ஆனா நம்மள அது டவுன் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். ஆனா அந்த நேரம் ஒன்னால ஜெபிக்க முடியலன்னா கூட நமக்குன்னு ஒரு ப்ரேயர் சப்போர்ட்டை வச்சுட்டு ஸ்பிரிட்ல நிரம்பி ஜெபிச்சு பாருங்க. அந்த அந்த மலை போல இருக்கிற காரியங்கள் பனி போல மறைந்து போகும். எத்தனை பேர் சொல்ல முடியாம? நிறைய நேரம் அதான் ஆண்டு சொல்றார், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, நான் உன்னை என்ன செய்வேன்? ஆதரிப்பேன். நிறைய நேரங்கள்ல அது பாரத்தை வைத்து விடனா நம்ம எப்படி பாரத்தை வைக்கிறது? நீங்க நிறைய பேர் தெரியும் எப்படி பாரத்தை வைப்பீங்க? ஆண்டவர் மேல பாரத்தை எப்படி வைப்பீங்க?
சொல்லுங்க, வசனம் சொல்லுங்க, கர்த்தரே பாரத்தை வச்சிரு அவர்கிட்ட சொல்லிட்டோம். ஆனா அது அப்படிலாம் டிரான்ஸ்ஃபர் ஆகாது. தேவனுடைய உன் பிரச்சனையை நீ கர்த்தர் மேல என்ன செய்யணும்? சொல்ல மாட்டேங்கிறீங்களா? டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். உன் பாட அவருக்கு மேல கொண்டு வரணும். அப்ப எப்படி அது கொண்டு வர முடியும்னா, நீ கர்த்தரை ஆராதிக்க ஆராதிக்க, தேவனை உயர்த்த உயர்த்த, உனக்குள் இருக்கிற ரணங்கள், உனக்குள் இருக்கிற வழிகள், உனக்குள் இருக்கிற பாரங்கள், உனக்குள் இருக்கிற பாடுகள் உன்னை அறியாமையே விலகி அது மாறும் பார். அப்பதான் நீ புரிஞ்சுக்கிடுவ, என் பாரத்தை அவர் சுமந்து கொண்டா. என வேதம் அப்படிதான் சொல்லுது, மெய்யாகவே அவன் பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம் பாடுகளை, எல்லாரும் சொல்லுவோமா? சத்தமா சொல்லுங்க, என் பாடுகளை ஏற்றுக்கொண்டு என் துக்கங்களை சுமந்தார். என் பாடுகளை, எல்லாரும் சத்தமா கைகளை உயர்த்தி இந்த ஆராதனையில விசுவாசிப்போம். என் பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டு என் துக்கங்களை அவர், என் பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டு என் துக்கங்களை அவர், அதற்கு தான் என் கர்த்தர் இந்த சபையை வைத்திருக்கிறார். அதற்கு தான் இந்த ஐக்கியத்தை வைத்திருக்கிறார். ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும், நீ மனமுடிந்து இருக்கிற நேரத்துல, நீ சோர்ந்து போய் இருக்கிற நேரத்துல, ஓ உனக்காக ஒருவர் ஜெபிக்கும் பொழுது, உனக்காக ஒருவர் நிற்கும் பொழுது, உன் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுவார், உன் போராட்டங்களை கர்த்தர் மாற்றுவார், உன்னில் இருக்கிற எல்லா அடிமைத்தனத்தின் வல்லமைகளையும். ஏன்னா அதனாலதான் நல்லா கவனிக்கணும், 430 வருஷம் அங்க ஒரு பெரிய கூட்ட அடிமைத்தனத்தில் இருந்த போதும் ஆண்டவர் மோசையை அனுப்புகிறார். என் ஜனத்திற்கு பலன் இல்லை, என் ஜனத்திற்கு நிற்பதற்கு திராணி இல்ல, என் ஜனத்திற்காக பேசுவதற்கு அங்க வார்கள் இல்ல, நீ போ. அண்ணா அபிஷேகம் பண்ணி அனுப்புகிறார். சும்மா மோசை அனுப்பல, வல்லமே காட்டுகிறார். அந்த முச்சடியில் அக்கினி பற்றி எரிகிறது, அடையாளத்தோடு அனுப்புகிறார். நீ போ, நான் தான் உன்னை அனுப்புறேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தோட கர்த்தர் வந்து, ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும் என் ஜனம் சோர்ந்து போய் இருக்கிறது, என் ஜனம் அழுது கொண்டிருக்கிறது, என் ஜனம் உடைந்து போய் இருக்கிறது. அப்ப ஆண்டவர் அனுப்புறார், எனக்காக, என் பிள்ளைகளுக்காக மோசே நான் அனுப்புறேன், என் பிள்ளைகளை விடுவிக்கும்படி ஒருத்தன் அனுப்புறேன். ஆமென். அனுப்புகிறார். அப்பதான் தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில புரிந்து கொள்ளணும், இப்படிப்பட்ட ஒரு ஆராதனையில் நம்முடைய பாரங்கள் மாறும், நம்முடைய வேதனைகள் மாறும், நம்முடைய துக்கங்கள் மாறும், உங்க சிறையிருப்புகள் மாறும், உங்க உபத்திரவங்களை கர்த்தர் மாற்றுவார். விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கை உயர்த்தி ஆமென் சொல்லுவோமா? எல்லாம் மாறும். எத்தனை பேர் நம்புறீங்க? மாறும். கசப்பான வாழ்க்கை மதுரமாய் மாறும், கோணலான பாதைகள் செவையாக மாறும், கரடுமுரடான பாதைகள் சமமாக மாறும், பள்ளங்கள் எல்லாம் உயர்த்தப்பட்ட நிலையாய் மாறும், மலைகள் எல்லாம் தாழ்த்தப்படுகிற ஒரு சூழ்நிலையாய் கர்த்தர் மாற்றுவார். நீ நம்புற பிள்ளைங்க நல்ல ஒரு 1 நிமிஷமாவது கைகளை தட்டி, தகப்பனே உமக்கு நன்றி. இதுல ரகசியம் எதுல இருக்குன்னா, அவரை ஆராதிப்பது. ஆவி சோர்ந்து போயிடுச்சுன்னா உன்னால எழும்ப முடியாது. இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை எழுப்புவாராக, உங்களை எழும்ப செய்வாராக. தடைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் உடைத்தறிவாராக. விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கைகளை உயர்த்தி ஆமென். எல்லாம் மாறட்டும். தேவனுடைய வசனத்தினால உங்களுடைய எல்லைகள் நிரப்பப்படட்டும். ஆமென். காலையில் ஒரு தேவ மனிதனுடைய காரியங்களை நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். அதாவது அவர் அழகா பேசுறார். எப்படின்னா, ஸ்பிரிட்ல தான், ஆவியில நிரப்பப்பட்ட அனுபவத்தில் இருக்கும் பொழுதுதான் அதுவும் ஆப்ரேட் ஆகும், இல்லைன்னா நமக்கு ஆப்ரேட் ஆகாது. ஒவ்வொரு நாட்களும் நம்ம கன்ஃபர்ஸ் பண்ணணும். ஆமென் சொல்லுங்க பாப்போம். என் நாவினால நான் கன்ஃபர்ஸ் பண்ணணும். எவ்ரி டே நான் கன்ஃபர்ஸ் பண்ணணும், நான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருப்பேன், என் குடும்பமும் என் பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பார்கள், என் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டு இருப்பார்கள், என் வனாந்தரம் கர்த்தர் செழிக்க பண்ணுவார், என்னுடைய கோணலானதை கர்த்தர் மாற்றுவார், அவர் என்னை வாளாக்காமல் தலையாக்குவார், அவர் என்னை கீழாக்காமல் மேலாக்குவார். நிச்சயமாகவே முடிவு உண்டு. என் நம்பிக்கை வீண் போகாது. என் பாத்திரத்தை கர்த்தர் நிரம்பி வழிய செய்வார். ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும்படியாய் அவர் கிருபை என்னை சந்திக்கும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் அவருடைய மகிமையை நான் காண்பேன். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். என் குடும்பத்தில் அவர் செய்ய நினைத்தது
தடைபடாது. ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு விடியற் காலங்கள் எழும்பும் பொழுது எதை பார்க்கிறீங்க இல்லையோ, இதெல்லாம் நம்ம செய்யறது இல்லை. அதனாலதான் எல்லா மொத்த பாரங்களும் மொத்த பாடுகளும் உன் தலைமையில மொத்தமா உன்னை வச்சு அமைக்கி உன்னை அப்படியே சிறைப்படுத்தி கொண்டிருக்கிற இன்னைக்கு ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறபடியா, ஆமென். பவுலும் சீலாவையும் சிறைச்சாலையில கட்டி போட்டிருந்தாலும், தொழுமரத்தில் கட்டப்பட்டிருந்தாலும், அவர்கள் ஜெபம் பண்ணுவதை நிறுத்தவில்லை, அவர்கள் பாடுவதை நிறுத்தவில்லை, அவர்கள் கர்த்தரை உயர்த்துவதை நிறுத்தவில்லை. நடந்தது என்ன? எல்லா சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் கூட அசையும்படியாய் என் தேவன் கிரியை செய்தாரானால், ஏன் உங்களுக்கும் எனக்கும் இதை பார்க்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் செய்ய முடியாது? இன்னைக்கு ஒன்றே ஒன்றுதான், சொல்லக்கூடாதா? ஆமென். இதுதான் உண்மை. தேவனுடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ளுங்க. அடிமைத்தனத்திலேயே சிக்கி அப்படியே வாழ்க்கையில குறைந்தவர்களாகவோ நன்மையை பார்க்காதவர்களாகவோ போயிடக்கூடாது. உன் சிறையிருப்பை காட்டிலும் என் ஆண்டவர் பெரியவராயிருக்கிறார். உன்னுடைய எல்லா இழப்புகளை காட்டிலும் அவர் பெரியவராக இருக்கிறார். உங்கள் போராட்டங்களிலும் அவர் பெரிய. எல்லாரும் சொல்லுங்க, ஒவ்வொரு நாட்களும் எழும்பும் போது உலகத்தில் இருக்கிறவனிலும் என்னில் இருக்கிறவர் பெரியவர். எனக்கு எதிராக எழும்புகிற ஆயுதங்களிலும் என் தேவன் பெரியவர். எனக்கு எதிராக எழும்புகிற பொல்லாத மனிதர்களை காட்டிலும் என் இயேசு பெரியவர். உன்னை பலவீனப்படுத்துகிற உன் வியாதியை காட்டிலும் என் இயேசு பெரியவர். உன் தேவையை காட்டிலும் என் இயேசு. எல்லாரும் ஆமென் சொல்லுவோமா? சத்தமா ஆமென். நீ ஆண்டவரே சொல்லுங்க, இன்னைக்கு ஆண்டவரே நீர் பெரியவர் ஆண்டவரே. ஆமென். சகோதரிமார்கள்லாம் ஒவ்வொரு நாட்களும் உங்க கூடாரங்களில் ஜெபம் பண்ணுங்க. மாம்சத்தோடு போராடாதீங்க, மாம்சத்தோடு ஃபைட் பண்ணாதீங்க, மாம்சத்தோடு யுத்தம் பண்ணாதீங்க. ஜெபம் பண்ணுங்க, முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் மாற்றுவார். ரலில சொல்லக்கூடாதா? ஆமா, நம்மலாம் யாரையும் மாத்திர முடியாது. நம்ம பேசுறதுனால யாரும் மாறிடுவாங்களான்னா மாற மாட்டாங்க, கேட்பாங்க, அவ்வளவுதான். ஆனா உள்ள ஒரு மாற்றம் நடக்கும்னா அது தேவனால தான் நடக்கும், அவரால தான் மாறும். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஆமென். அப்ப அதுக்கு ஒரே ஒரு வழி என்னன்னா, தேவனுடைய சமூகம் மட்டும்தான். வாழ்வோ சாவோ அவருடைய சமூகம் மட்டும்தான் நமக்கு. எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, வாழ்ந்தாலும் தாழ்ந்தாலும் வீழ்ந்தாலும் உயர்ந்தாலும் நான் கர்த்தருக்குள் மகிழுவேன் சொல்லி ஒரு ஆமென் சொல்லக்கூடாதா? ஆமென். கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நீங்க நல்லா ஆராதிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களுடைய எல்லைகள் பெருக ஆரம்பிக்கும். ஆமா, ஸ்பிரிச்சுவல் லெவல், இந்த ஸ்பிரிட் லெவல் எந்த அளவு வளருதோ அந்த அளவு எல்லாவற்றிலும் கர்த்தர் உங்களை வளர்த்து கொண்டே இருப்பார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆகவே இன்னைக்குலேருந்து கர்த்தருடைய சமூகத்தில் ஒன்று அர்ப்பணிங்க. ஆண்டவரே, எவ்வளவு காலத்தை நான் வேஸ்ட் பண்ணியிருக்கிறேன், எவ்வளவு நாட்களை நான் வேஸ்ட் பண்ணியிருக்கேன், இனி வேஸ்ட் பண்ண மாட்டேன். ஜபிக்கிறதுலையும் உபவாசிக்கிறதுலையும் தேவ சமூகத்தை தேடுகிறதுலையுமே என்னை ஒருமனப்படுத்துகிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஆமென். ஆமா, நீங்க பைபிள்ல நல்ல பழைய ஏற்பாடுலாம் படிச்சு பாருங்க. நல்ல மோவாப் புத்திரரும் 2 நாளாகமத்தில் இருக்கு 20ஆம் அதிகாரத்தில் மோவாப் புத்திரரும் அம்மோன் புத்திரரும் யோசபாத்துக்கு விரோதமாக கூட்டம் கூடும்போது யோசபாத்து செஞ்ச அந்த அந்த ஸ்ட்ராட்டஜி ரொம்ப அருமையா இருக்கும். தேவனை தேடுகிறதற்கு எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம்.
2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம். இதற்கு பின்பு மோவா புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களோட அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷரோடும் கூட யோசபாத்துக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வந்தார்கள். சிலர் வந்து யோசபாத்தை நோக்கி உமக்கு விரோதமாய் ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையில் இருக்கிற சீரியாவில் இருந்து வருகிறார்கள். இதோ அவர்கள் எங்கேதியாகிய ஆசாசோந்த்மாரில் இருக்கிறார்கள் என்று அறிவித்தார்கள். அப்பொழுது யோசபாத் பயந்து, அப்பொழுது நல்ல கவனி, இதுதான் கவனிங்க. அப்பொழுது யோசபாத் பயந்து. சில நேரங்கள்ல ஒரு பயம் வருது லைஃப்ல. பயப்படவே மாட்டேன்னு வாயில பேசலாம், ஆனா சில சூழ்நிலைகளை பார்க்கும்போது நம்முடைய இருதயத்துல ஒரு கலக்கம் வரும். எத்தனை பேருக்குலாம் வந்திருக்கு? சும்மா உயர்த்துங்களேன். ஏதோ ஒரு காரியத்தை பார்த்து கலக்கம் வரும், எல்லாத்துக்கும் வரும். மனுஷனா இருந்தா வரும், வரலன்னா தெரியல. ராமன் சொல்லக்கூடாதா? அவர்கள் பயந்து, யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிற ஒண்ணு. அடுத்த சொல்யூஷன் எங்க தேடுறாரு? அதுதான் சொல்யூஷன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இல்லைன்னா உங்களை பார்த்தே சொல்லுங்களேன். சொல்யூஷன் வந்து கர்த்தரை தேடுறது மட்டும்தான். பிரச்சனை வந்தவனே அதை எப்படி ஃபேஸ் பண்ணணும் நம்ம யோசிக்கல, அதை எப்படி சமாளிக்கணும்னு யோசிக்கல. கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவங்க உபவாசத்தை, உங்களை பார்த்து சொல்றேன், உங்க வீட்டுல ஏதோ ஒரு சூழ்நிலை லைட்டா கலக்கம் வருதுன்னா உடனே தேவ சமூகத்துல போய் விழுந்துரு. ஆன்சர் அவர் தருவார். ஆமென். உனக்கு ஒரு கலக்கம், நல்ல கணிங்க. தேவ பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில நான் சொல்றது சில ஆவிக்குரிய ஆழங்களை சொல்லி தரேன். உனக்கு ஒரு இன்டிமேஷன் எப்படி வரும்னா, ஆவி கலக்கத்துல உனக்கு இருக்குதுன்னா நீ தேவ சமூகத்துக்கு போகணும்ங்கிற இன்டிமேஷனை தெரிஞ்சு வச்சுக்கோ. அதை நீ ஈஸியா அதை விட்டுறாத. அது கொஞ்சம் அந்த கலக்கம் வரும்போது நீ முழித்து கொள்ளணும். அதான் வேதம் சொல்லுது, விழிச்சிருந்து ஜெபம் பண்ணு. ஏன்னா அந்த கலக்கம் வந்தவனே சூழ்நிலையை பார்க்காத. அந்த நேரம் கண்ணை மூடி அந்நிய பாஷையில பேசி ஆவியில நிரம்பி நீ பார். அந்த நிமிஷம் அந்த யுத்தத்துல கத்த ஜெயம் தருவார். அந்த கலக்கத்தில் விடுதலையை தருவார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமா. தேவ பிள்ளைகளுக்கு இந்த மணி அடிக்கிறதே அதுதான் இன்டிமேஷன். அந்த ஒரு கலக்கம் நம்ம இருதயத்துக்குள்ள வரும். இந்த காரியம் எப்படி ஆகும்? ஒரு கலக்கம் வரும். ஆண்டவருடைய சமூகத்துக்கு நம்ம போயிட்டோம்னா, நம்ம நிறைய நேரங்கள்ல கலக்கம் வந்து இந்த ஒரு பிரச்சனையை பார்த்து கலக்கம் வந்தவனே நம்ம மாம்சத்தின்படியாக நம்ம என்ன செய்யறோம் சில வேளைகள்ல. ஆனா சிம்பிள், தேவனை தேட அந்த ஆண்டவரை என் மனசு கலங்குது, உம்முடைய பிரசன்னத்தினால என்னை நிரப்புங்க அப்படி நினைச்சு சொல்லி பாருங்க. ஆமே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவர் நன்றி செலுத்துவோமா? தெய்வ மகிமை இறங்கட்டும், அவருடைய பிரசன்னம் வெளிப்படட்டும். உங்க வாழ்க்கையில எல்லா கலக்கங்களுக்கும் இன்னைக்கு கர்த்தர் ஒரு முடிவை தரட்டும். எல்லா போராட்டங்களுக்கும் இன்னைக்கு ஒரு முடிவை தேவன் தரட்டும். எல்லா பாடுகளுக்கும் இன்னைக்கு ஒரு முடிவை தேவன் தரட்டும். தேவன் என் வெளிச்சம், என்னை ரட்சிப்பவரும் அவரே, என் ஜீவனின் பலனானவர், நான் யாருக்கு அஞ்ச மாட்டேன். என் தேவன் என் வெளிச்சம், என்னை ரட்சிப்பவரும் அவரே. Come on. என் ஜீவனின் பலனானவர், நான் யாருக்கு அஞ்ச மாட்டேன். தீமை செய்கின்றவர்கள் எனக்கு தீமை செய்ய விரும்புகையில், எல்லாரும் பாடலாமா? தீமை செய்கின்றவர்கள் எனக்கு தீமை செய்ய விரும்புகை. எல்லாரும் சொல்ல, என் தேவன் அருகில் வந்து என்னை காத்து நின்றார்,
என்னை பாகைத்தவர்கள் உடனே அழிவாரே. தேவன் அருகில் வந்து என்னை காத்து நின்றார். என்னை பாகைத்தவர்கள் உடனே அழிவாரே. என் தேவன் என் எல்லாருமா அரராத் அவர் தான வெளிச்சம் வாரும் அவர் எல்லாரும் சொல்லுங்க என் வெளிச்சமே என் ஜீவானுக்காரனானவர் நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். என் தேவன் என் வெளிச்சம் என்னை ரட்சிப்பவாரும் அவரே. என் ஜீவானுக்காரனானவர் நான் யாருக்கும் அஞ்சமா. தாயும் தந்தையும் தள்ளிவிட்டாலும் அவர் இயேசுவை சேர்த்து கொள்வார். தாயும் தந்தையும் தள்ளிவிட்டாலும் அன்பர் இயேசுவை ஏற்றுக்கொள்வார். என்னை அவர் நிழலில் வைத்து காத்திடுவார். அலை மேலேற்றி என்னை உயர்த்திடுவார். என்னை அவர் நிழலில் வைத்து காத்திடுவார். மேலேற்றி என்னை உயர்த்திடுவார். என் தேவன் என் வெளிச்சம் என்னை ரட்சிப்பவரும் அவரே. என் ஜீவானுக்காரனானவர். ஆண்டவர் அறிக்கை பண்ணுங்க அஞ்ச மாட்டேன். என் நல்ல கை தட்டி பிசாச வெட்கப்படுத்தியாமே ரட்சிப்பவரும் அவரே. என் ஜீவானுக்காரனானவர் நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். என் தேவன் வெளிச்சம் என்னை ரட்சிப்பவாரும் அவர். நான் யாருக்கும் அஞ்சமா. ஒரு பலன் நம்மை நிரப்பும்படியா என் தேவன் என் வழி என்னை I am the light of the world. நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன்னு சொன்னார் தானே. அஞ்ச மாட்டேன். என் தேவன் என் வெளிச்சம் என்னை ரட்சிப்பவாரும். ஆராதிங்க, வாயை திறந்து அறிக்கை பண்ணுங்க. ஜீவனின் பரனானவர் நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். நல்ல பலத்தோட ஒரு நம்பிக்கையோட அவரை முன்னிறுத்துங்க, அவரை முன்ன வைங்க. தாவீது சொல்லுகிறார், கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியினால் நான் அசைக்கப்படுவது இல்ல. ஆமென். எல்லாரும் சொல்லுங்க, என் தேவன் என் வெளிச்சம். ஆமென். இந்த சங்கீதத்தை தாவீது 27ஆம் சங்கீதத்துல பாடுறார். அது எப்படிப்பட்ட நிலையில அவர் அந்த சங்கீதத்தை பாடுறார்னா, சவுல் தாவீதுக்கு பயங்கரமான பிரச்சனையை கொடுக்கிறான். தாவீதை கொல்ல வகை தேடுறான். எல்லா இடமும் பிரச்சனை, த்ரெட்டனிங். அவனுக்கு உள்ளேயும் த்ரெட்டனிங் இருந்துச்சான், வெளியும் த்ரெட்டனிங் இருந்துச்சான். அப்படிப்பட்ட ஒரு இருள் சூழ்ந்த நேரத்துல வழி தெரியல. இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல ஒவ்வொருவரும் சொல்ல முடியும் தானே, ஆண்டவரே ஆமா இருள் சூழ்ந்த நேரமா இருக்கிற எனக்கு வழி தெரியல. ஆமென். அப்படிப்பட்ட ஒரு நிலையில இருக்கும்போது தாவீதுக்கு ஒரு வெளிச்சம் உண்டாகிறது. என்னன்னா, என்னை சுத்திலும் போராட்டம், எங்க போவேன்னு தெரியல.
நடக்கிறது எல்லாம் எனக்கு விரோதமாக இருக்கிற. எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவரே என் வாழ்க்கையில சம்பவிக்கிறது நடக்கிறது எல்லாமே எனக்கு எதிராக இருக்கிறது, எனக்கு விரோதமாக இருக்கிறது, எல்லாமே எனக்கு எதிராக இருக்கிறது. கரெக்டா இல்லையா? யார நம்புறதுனே எனக்கு தெரியல, யார நான் ஏற்றுக்கொள்றதுனே எனக்கு தெரியல, எல்லாமே எனக்கு எதிராக இருக்கிறது, இருளாய் இருக்கிறது. அப்படி அங்கலாய்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு இன்னைக்கு ஒரு நம்பிக்கை வரட்டும். உன் தேவன் உனக்கு வெளிச்சமாய் இருக்கிறார். எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லக்கூடாதா? எல்லாரும் சொல்லுங்க, என் தேவன் எனக்கு வெளிச்சம். இந்த இருளை நான் எப்படி கடப்பேன் எனக்கு தெரியல, ஆனா இனி நம்பு, அவர் உனக்கு வெளிச்சமாயிருந்து. யோபு இன்னும் சூப்பரா சொல்லுவார், என்னை சுத்திலும் இருள்தான், ஆனாலும் கர்த்தர் அருளின தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது. அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை நான் கடந்து போனேன். இன்னைக்கு என்னை சுத்தி இருக்கிற இருளை பார்த்து பேசுற எனக்கு கர்த்தர் வெளிச்சமாய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உன் எல்லையில இருக்கிற இருள் இன்னைக்கு மாறட்டும், உன் எல்லையில் இருக்கிற அந்தகாரங்கள் இன்னைக்கு மாறட்டும், உன் சூழ்நிலையில் இருக்கிற இருள் இன்னைக்கு விலகட்டும். அவர் உனக்கு வெளிச்சமாய், அவர் உனக்கு இன்னைக்கு வெளிச்சமாய் இருக்க காத்திருக்கிறார். விசுவாசிக்கிற பிள்ளைங்க கரங்களை அசைத்து சொல்லுங்க, கர்த்தர் என் வெளிச்சம், கர்த்தர் என் வெளிச்சம். ஆமென். தாவீது எழுதுகிறார் சங்கீதம் 27 வாசிங்க பாப். கர்த்தர் என் வெளிச்சமும், கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், என்னுடைய ரட்சிப்புமானவர். யாருக்கு பயப்படுவேன்? ஒரு அலையில சொல்லக்கூடாதா? இன்னைக்கு எத்தனை பேர் சொல்ல முடியும், அவர் எனக்கு வெளிச்சமான இருக்கிறார்? எல்லாரும் சொல்லுங்க, இன்னைக்கு அவர் எனக்கு வெளிச்சமா இருக்கிறார். பாதை தெரியாத சூழ்நிலை இருக்கிற உனக்கு, வழி தெரியாத நிலையில் இருக்கிற உனக்கு, இருளை கடந்து போகிறதுக்கு வழி தெரியாத சூழ்நிலை இருக்கிற உனக்கு, இதை எப்படி நான் கடப்பேன்னு நினைக்கிற உனக்கு, இன்னைக்கு நீ சில வெளிச்சத்தை நாடி இருக்கலாம், நீ சில வெளிச்சத்தை நம்பி இருக்கலாம். ஒருவேளை இது இருக்கும், இவன் எங்க இருப்பாங்க, இவங்க எனக்கு இருப்பாங்க, அவங்க எனக்கு இருப்பாங்க. எந்த வெளிச்சமோ இன்னைக்கு எல்லாமே இருளான சில மேலையில் இருக்கலாம். ஏன் உன் பிசினஸ் உனக்கு வெளிச்சமா தெரிஞ்சிருக்கும், ஆனா அந்த பிசினஸ் நீ நினைச்சபடி இல்லாம போனதுனால அது இருளாய் போயிருக்கலாம். இந்த சூழ்நிலையில ஆண்டவரே இது இப்படி போச்சுனா எப்படி இந்த இருளை நான் கடப்பேன், எனக்கு வெளிச்சம் இல்லையே நினைக்கலாம். இன்னைக்கு சொல்லு, நித்திய வெளிச்சமாய், இனி உன் சூரியன் அஸ்தமிப்பதும் இல்லை, இனி உன் சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தரே எனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். அவர் எனக்கு வெளிச்சமாயிட்டார்னா என் துக்க நாட்கள் முடிந்து போகும். நம்புற பிள்ளைங்க, எத்தனை பேர் நம்புறீங்க? ஒரு ஆமென் சொல்லக்கூடாதா? ஒரு வெளிச்சத்தை பிடிச்சிட்டார், அவர் வெளிச்சத்தை எதிர்பார்க்கிறார். சவுல் தன்னை கொல்ல வரும்போது இன்னொரு சில சொல்றாங்க, அவனுடைய சொந்த மகன் அப்சலோமும் அந்த சூழ்நிலை தான் இவர் எழுதினார் என்று சில ஸ்காலர் சொல்றாங்க. ஆனா எப்படியோ நான் நினைச்சு பார்த்தேன் தாவீது வாழ்க்கையை. நம்ம தான் நினைச்சிட்டு இருக்கோம் நமக்கு மட்டும் தான் போராட்டம் இருக்கு, நமக்கு மட்டும் தான் பாடு இருக்கு. தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் பாடுகள் பாடுகள் பாடுகள். ஆனா அந்த பாடுகளை நம்ம எப்படி நம்ம ஃபேஸ் பண்றோம், யாரை வச்சு ஃபேஸ் பண்றோம்? தாவீது தேவனை வச்சு ஃபேஸ் பண்ணினார். ஒரு அலையில சொல்லக்கூடாதா? நீங்க எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க எல்லாவற்றையும் நீ அவரை வச்சு நான் ஃபேஸ் பண்ண? ஆமென். அப்ப தாவீது இந்த நிலைமையில தான் அந்த தாவீது இது அந்த பாட்டை எழுதுறார். என் தேவன் எனக்கு வெளிச்சமே இல்லை ஆண்டவர், என்ன சுத்தி இருளா இருக்கிற மாதிரி தான் இருக்கு, மறைந்து இருக்கிறேன், ஒளிஞ்சு இருக்கிறேன். சவுல் என்ன பார்த்தா கொண்டு போட்டுருவான், அவன் கையில ராஜ்யபாரம், அவன் கையில இன்னைக்கு ஆளுகை இருக்கிறது. இன்னும் ஆளுகைக்கு என்ன செய்ய முடியல, நான் இன்னும் வரல, அவன் ஆளுகை அவன் மேல இருக்குது, அவன் என்ன கொண்டு போட்டுருவான். சுத்திலும் மறைக்கப்பட்ட நிலைமை, ஒதுங்கி பதுங்கி இருக்கிற ஒரு நிலைமை, ஒளிந்து இருக்கிற நிலைமை. ஒளிஞ்சு ஒரு இடத்துல பதுங்கி இருக்கும்போது எப்படி இருக்கும், என்ன இருக்கும்? அவனை சுத்தி இருள். அப்ப அவர் அழுதுறார், என் தேவன் எனக்கு வெளிச்சம்,
இன்னைக்கு எத்தனை பேர் சொல்ல போறீங்க, நம்முடைய லைஃப்ல, நம்முடைய வாழ்க்கையில, குடும்பங்களில என்னை சுத்தி ஒரு இருள் இருக்கிறது ஆண்டவரே. இன்னைக்கு விசுவாசத்தோட கையை உயர்த்தி சொல்லுங்க, அவர் என் வெளிச்சம். சத்தமா சொல்லுங்க, அவர் என் வெளிச்சம், அவரே என் வெளிச்சம், அவர் மட்டுமே என் வெளிச்சம். வழி தெரியாத பிள்ளைங்க அவருடைய சமூகத்தை நோக்கி சொல்லுங்க, கர்த்தர் என் வெளிச்சமும், அவர் என் வெளிச்சம், அவர் என் வெளிச்சம். ஆமென். அவர் சொல்றார், கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர். அதாவது என்னை விடுவிக்கிறவர், என்னை பாதுகாக்கிறவர், என்னை மகிமையா என்னை என்ன செய்கிறவர், சுமக்கிறவர். ரட்சிக்கிறவர்னா விடுவிக்கிறவர் அர்த்தம். அதனாலதான் ரெட்டிமார் சொல்றோம். ஒரு ஆமென் சொல்லுங்கப்பா. மை ரெட்டிமார், என்னை விடுவிக்கிற தேவன். ஆமென். நீங்க எத்தனை பேர் நம்புறீங்க என்னை கர்த்தர் விடுவிப்பார்? இந்த இக்கட்டுகளில், இந்த பாடுகளில் என்னை விடுவிப்பார், இந்த உபத்திரவங்களில் எங்களை விடுவிப்பார். ஆமென். இந்த அக்கினி சூளையில் இருந்து எங்களை விடுவிப்பார், இந்த கடனில் இருந்து எங்களை விடுவிப்பார், இந்த பொல்லாத மனுஷர்களுடைய சதி திட்டங்களில் இருந்து, சூழ்ச்சிகளில் இருந்து கர்த்தர் எங்களை விடுவிப்பார். அந்த ஒரு நம்பிக்கை தாவீதுக்குள்ள அந்த ஸ்பிரிட் லெவல் வருது, ஆவியில் அந்த பலன் வருகிறது. சொல்லுகிறார், கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், இனி நான் யாருக்கு பயப்படுவேன்? நம்புகிற பிள்ளைங்க கைகள் அசைத்து சொல்லுங்க, நான் யாருக்கு பயப்படுவேன்? எதற்கும் பயப்பட மாட்டேன். எல்லாரும் சொல்லுங்க, பயப்பட மாட்டேன். இன்னைக்கு அந்த பயத்தின் நாவிகளை கர்த்தர் உங்கள் எல்லைகளிலிருந்து வெளியேற செய்வாராக. எதை கண்டாலும் பயம், எதை பார்த்தாலும் பயம், எது நடந்தாலும் பயம், ஒரு போன் வந்தா கூட பயம், ஒரு மெசேஜ் வந்தா கூட பயம். என்னை சுத்தி சில மனுஷன் உன்னை பார்த்துட்டான உனக்கு ஒரு பயம். சில காரியங்களை பார்த்தா உனக்கு பயம். இன்னைக்கு எத்தனை பேர் நம்புறீங்க அந்த பயத்தின் ஆவிகளில் இருந்து கர்த்தர் உங்களை விடுவிப்பாராக இயேசுவின் நாமத்தினாலே. ஓ கம் ஆன் பீப்பிள், இது போதாத போதாத. எதிர்காலத்தை குறித்து பயம், நிலை இல்லாத ஒரு காரியத்தை பார்த்து பயம். உன்னை சொல்லட்டுமா, உன்னை வாழ வைப்பவர் அவர், உன்னை வாழ வைக்கிறது அவர். எத்தனை பேர் சொல்ல போறீங்க, நீ பயப்பட மாட்டேன்? ஆனாவது சும்மா நம்மளால சொல்ல முடியாதுதான். ஆனா இயேசு கிறிஸ்துவின் வல்லமையின் பலமும் உன்னை நிரப்புமானா. வேதம் சொல்லுகிறது, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் பலமுள்ள ஆவியை, எல்லாரும் சொல்லுங்க, பலமுள்ள ஆவியை அவர் எனக்கு கொடுத்திருக்கிறதுனால நான் இனி பயப்பட மாட்டேன். fear not. கிட்டத்தட்ட அந்த பைபிள்ல 365 தடவைக்கு மேல பயப்படாதே 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 என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு எத்தனை பேர் சொல்றீங்க, இனி அந்த பொல்லாத மனிதர்களை பார்த்து, உனக்கு எதிராக எழும்புகிற கூட்டத்தை பார்த்து, உன் சூழலைய பார்த்து நான் பயப்பட மாட்டேன்? ஆமே. எல்லாரும் சொல்லுங்க, பயப்பட மாட்டேன். பயப்படாதீங்க. எப்போ நமக்கு பயம் வருது? விசுவாசத்துல குறையும் போது, அபிஷேகத்துல குறையும் போது, ஜெப வாழ்க்கையில குறையும் பொழுதுதான் உனக்கு பயம் வரும். ஆனா உன் ஜெப வாழ்க்கையும் அபிஷேக வாழ்க்கையையும் விசுவாசத்தின் தட்டி எழுப்பிப்பார். வந்து பாருடா, நான் யாருக்கு பயப்படுவேன்? தாவீது சொல்லுகிறார், கர்த்தரின் வெளிச்சமும் ரட்சிப்புமானவர், யாருக்கு நான் பயப்படுவேன்? யாருக்கு அஞ்சுவேன்? ஹல்லேலூயா. பொதுவா சொல்லுவாங்க, மரணம் ஒரு நேரம் தான் வரும், கரெக்டா இல்லையா? ஆனா பயப்படுறவங்க ஒவ்வொரு நாளும் மரணத்தை சந்திக்கிறான். பயப்படுறாங்க. நான் சொல்றேன், நீங்க நம்பிங்க, கர்த்தரை நம்புங்க. ஆமே. எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? கர்த்தரை நம்புறேன். ஆமே. தாவீது எழுதுகிறார், ஆண்டவரே, என்னை சுத்தியும் பயங்கரமான கூட்டங்கள் சூழ்ந்து இருக்கிற. எல்லாரும் அந்த வசனத்தை படிங்கப்பா, சத்தமா படிக்கணும்.
27ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை சத்தமா, கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், நான் யாருக்கு பயப்படுவேன்? அவர் என் ஜீவனுடைய பலனே அவர்தான். நான் யாருக்கு அஞ்சுவேன்? அடுத்தது சொல்லுவார், பாடிக்கலாமா? தொடர்ந்து படிங்க பா. என் சத்துருக்களும் என் பகைஞருமாகிய பொல்லாதவர்கள் என் மாம்சத்தை பட்சிக்க என்னை நெருக்குகையில் அவர்களே இடறி விழுந்தார்கள். விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கைத்தடி இந்த வார்த்தையின் பிரகாரம். தேவன் என் வெளிச்சம், என்னை ரட்சிப்பவரும் அவரே, என் ஜீவனுக்காரனானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். என் தேவன் என் வெளிச்சம், சத்தமா, என்னை ரட்சிப்பவரும் அவரே, நல்ல ஆவியில் நிரம்பி, என் ஜீவனுக்காரனானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். தீமை செய்கின்றவர்கள் எனக்கு, கமான், தீமை செய்ய விரும்புகையில், தீமை செய்கின்றவர்கள் எனக்கு தீமை செய்ய விரும்புகையில், என் தேவன் அருகில் வந்து என்னை காத்து நின்றார். என்னை பாகைத்தவர்கள் சந்தோஷமா அழிவாரே. என் தேவன் அருகில் வந்து என்னை காத்து நின்றார், உடனே அழிவாரே. என் தேவன் அருகில் வந்து என்னை காத்து நின்றார். வாரே, என் தேவன் அருகில் வந்து என்னை காத்து நின்றார். என்னை பாகைத்தவர்கள் உடனே அழிவாரே. என் தேவன் அருகில் வந்து என்னை, எல்லாருமா, எல்லாரும் வாய்களை திறந்து பாடுவோமா? இயேசுவின் நாமத்தினாலே அழிவாரே. என் தேவன் அருகில் வந்து என்னை காத்து நின்றார், உடனே அழிவாரே. என் தேவன் என் வெளிச்சம், என்னை ரட்சிப்பவரும் அவரே, என் ஜீவனின் பலனானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். என் தேவன் என், எல்லாரும் ஒரு கரங்களை உயர்த்தி அவரை நோக்கி பார்த்து, அப்பா நீர்தான் என் வெளிச்சம், நீர்தான் என் ரட்சிப்பு, ஜீவனுக்காரனானவர், நான் யாருக்கும் அஞ்சமா. இன்னும் ஆசையா என் தேரி பாபா வெளிச்சம், என்னை ரட்சிப்பவரும் என் ஜீவனின் பலனானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். என் தேவன் என் வெளிச்சம், என்னை ரட்சிப்பவரும் அவரே, என் ஜீவனின் பலனானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். தீமை செய்கின்றவர்கள் எனக்கு தீமை செய்ய விரும்புகையில்,
தீமை செய்கின்றவர்கள் எனக்கு தீமை செய்ய விரும்புகையில் என் தேவன் அருகில் வந்து என்னை காத்து நின்றார். என்னை பகைத்தவர்கள் உடனே அழிவாரே. என் தேவன், எல்லாரும் சத்தமா சொல்லுமா, என் தேவன் அருகில் வந்து என்னை காத்து நின்றார். என்னை பகைத்தவர்கள் உடனே அழிவாரே. என் தேவன் என் வெளிச்சம், என்னை ரட்சிப்பவரும் அவரே. என் ஜீவனின் பலனானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். நல்ல ஒரு பலத்தோட கைத்தட்டி ஆமென், ஆமென். என் சத்துருக்களும் என் பகைஞருமாகிய பொல்லாதவர்களின் மாம்சத்தை பட்சிக்க என்னை நெருக்குகையில் அவர்களே இடறி. அப்ப என்ன அர்த்தம்? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீ இடறி விழமாட்ட, நீங்க இடறி விழமாட்டீங்க. அதாவது துன்மார்க்கனுக்கு நடப்பது உனக்கு நடக்காது. உன்னை கர்த்தர் உன்னை தடுக்கி விழ செய்ய மாட்டார். எல்லாரும் சொல்லுங்க, தள்ளாட விட மாட்டார். நான் தடுமாறுவது இல்லை, நான் இடறி போவது இல்லை. விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல 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 கைகளை அசைத்தோ, நல்ல கைகளை தட்டியோ, அந்நிய பாஷைகளை பேசிய சொல்லுங்க, நான் இடறி போவது இல்லை. ஆமென். ரபா டல்லா தங்கா மாதா டல்லா சந்தா ரபா டல்லா ரபா. அப்படியே கொஞ்ச நேரம் அந்நிய பாஷையில பேசுங்கப்பா. ஸ்பீக்கிங் டாங்ஸ், அந்நிய பாஷையில நிரம்புங்க, ஆவியில நிரம்புங்க. நீ இடறி போவது இல்லை. அவர்கள் இடறி விழுவார்கள், அவர்கள் முறிந்து விழுவார்கள். நாங்களோ நாமோ நிமிர்ந்து நிமிர்ந்து. come on people, come on people. yes wakatara balabadala ripa sekere mutala al zado ragadala baraba. நன்றி அப்பா. re bebe re modala suda re kavadara balabadura balashere. அவர்கள் இடறி விழுந்தார்கள். என்னை கர்த்தர் இடற மாட்டார். வேதம் சொல்லுகிறது, அவர் என்னை தள்ளாட விடுகிறவர் அல்ல. உன் காலை தள்ளாட விடுகிறவர் அல்ல, உன் காலை தள்ளாட விடுகிறவர் அல்ல. உன்னை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, அவர் தூங்குவதும் இல்லை. உன் பாதம் கல்லை இடராதபடிக்கு அவர் உன்னை தம்முடைய கரங்களில் ஏந்தி கொண்டு போகத்தக்கதாய். Glory to God. அப்படியே கரங்களை முழு பலத்தோடு தட்டி, ஒரு அபிஷேகம் உன்னை நிரப்பட்டும், ஒரு வல்லமை உன்னை நிரப்பட்டும். நீ நினைச்சிட்டியோ இடறி விழுந்துருவேனோ, தடிக்கிருவேனோ, இதுல சரிஞ்சிருவேனோ. அவர்கள் இடறி விழுந்தார்கள், அவர்கள் இடறி விழுந்தார்கள். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆவியில நிறைய ரெடியா இருக்கிற பிள்ளைங்க, நல்ல நல்ல இன்னும் போதாத, இன்னும் போதாத, இது போதாத, வாங்கணுமே, இன்னும் வாங்கணுமே. நிரப்பப்படு 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 நிரப்பப்படு. fill in your spirit. உன் அபிஷேகம், உன்னுடைய ஆவி நிரப்பப்படட்டும். ஆவியானவரே, உன்னுடைய வார்த்தையின் வல்லமையினால் என்னை இப்பொழுது நிரப்பும், நிரப்பும். அவர்கள் இடறி விழுந்தார்கள், நான் இடறி விட மாட்டேன். ஆமென், ஆமென். ஏன் நீ இடறி விழ மாட்டேன்னா, உன்னை காக்கிறவராய், உன்னை ரட்சிக்கிறவராய், உன்னை விடுவிக்கிறவராய் அவர் உன் அருகில் நிற்கிறார். அவர் உன் அருகில் நிற்கிறார். ஆமென். உன் மாம்சத்தை பட்சிக்க. நிறைய பேர் இருட்டை கண்டா பயப்படுவீங்க. எத்தனை பேர் இருட்டை கண்டா பயப்படுவீங்க? சும்மா சும்மா உயர்த்துங்க. வீட்டில் கூட நைட்டு கூட
ஒரு சின்ன லைட்டை போட்டு தானே படுக்கிறீங்க. உங்க வீடு தானே, உங்க வீட்டு கரெக்டாக இல்லையா? சிலர் வெளிச்சம் டியூப் லைட் போட்டு தான் படுப்பாங்க. அதுக்கு எதுக்கு அவர் தூங்கணும்னு எனக்கு தெரியல. ஆமா, ஒருவேளை நம்ம ஊழியத்தில் யாரும் அப்படி இருக்கீங்களா எனக்கு தெரியல. அப்படி யாராவது இருக்கீங்களா? லைட் போட்டே தூங்குவாங்க பயத்தில். எதுக்கு இருட்டில் பார்த்த பயம்னா, அது ஒரு பிக்சரைஸ் மைண்டுக்குள்ள சின்ன வயசுலேருந்து உருவாக்கிட்டாங்க. அங்கே போகாத பேய் இருக்கும். எப்படி அந்த சின்ன பிள்ளைங்களை பயமுறுத்துறதுக்காகவே ஒரு 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 விஷயத்தை அப்படியே உள்ள சத்துரு வந்து பிளான் பண்ணி கொண்டு வந்துட்டான். அங்கே போகிடக்கூடாது, அங்கே இடத்துக்கு போயிடும், அந்த இடத்துல நின்றாது, அங்கே போயிடாது. காரணம் புளிய நாங்கள் சின்ன வயசில் படிச்சிருக்கோம். வேப்ப மரம் உச்சியில் பேய் ஒன்று ஆடுதுன்னு விளையாட போகும்போது சொல்லி வைப்பாங்க, உங்கள் வீரத்தை கொழுந்திலே கிள்ளி வைப்பாங்க. எப்பவுமே படிச்சது வருது பாருங்க உள்ள. அப்போ என்ன அந்த புளிய மரத்தை பார்த்தா ஒரு பயம் வரும். ஏன்னா புளிய மரத்தில் தான் பேய் ஆடி புளி தின்னுட்டு இருக்கும் போல. நம்ம மக்கள் வந்து அப்படியே நம்மளெல்லாம் ஏமாத்திட்டானுங்க வாழ்க்கையில். கரெக்டா இல்லையா சொல்லுங்களேன்? ஆமா தானேங்க? ஆமா, வேப்ப மரத்தை பத்தியில் ஐயோ, வேப்ப மரம் வந்து எவ்வளோ நல்லது தெரியுமா? அதோடைய இது வந்து, ஆனால் இவனை பேயாட்டுறதுக்கே வேப்ப மரத்தை தான் யூஸ் பண்ணுறான். வேப்ப மரம் கிளைய வச்சு தான் ஆட்டுவானுங்க. போ போ போன்னு. அப்போ எல்லாத்தையும் அந்த ஒரு பயத்தை கிரியேட், அந்த சின்ன வயசுல அது ஒரு உள்ள என்ன ஆயிடுச்சு, இம்ப்ளிமெண்ட் ஆயிடுச்சு, உள்ள அப்படியே பதிஞ்சிருச்சு. இதுல வேற சில சின்ன வயசுல இருந்த சில பேய் படங்கள்லாம் பார்த்துட்டாங்கன்னா அதுதான் திடீர்னு பார்த்தா பின்னால இருந்து ஏதோ சிரிக்கிற மாதிரிலாம் ஃபீல் ஆகும். அந்த மாதிரி அது ஒரு ஸ்பிரிட் தான். நீ பேய்க்கெல்லாம் பயப்படவே கூடாது. நம்மளை சுத்தி இருக்க நம்ம மனுஷன், அவனுக்கு தான் நம்ம பயப்பட்டு நடக்க வேண்டியதா இருக்கு. பேயெல்லாம் மேட்டரே கிடையாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பேயெல்லாம் நீ தான் பெருசா இருக்கப்பா. மனுஷன் இருக்கானே, கரெக்டா இல்லையா? ஆமா, இவன் தான் பேய் அலையிறானே தவிர பழிய பேய் மேல போட்டுருவானுங்க. கரெக்டா இல்லையா? நான் சொல்றது சரியா இல்லையா சொல்லுங்கப்பா? இவன் தான் பேயா சுத்துறான். அடுத்தவன் மேல அடித்தவன் அழிக்கணும்னு நினைக்கிறான், அடுத்தவன் சம்பந்தம் கெடுக்கணும்னு நினைக்கிறான். அதுதான் தாவீது சொல்றா, என் மாம்சத்தை பட்சிக்க. எப்படியா? மாம்சத்தை பட்சி திங்கணும்னு அலையிறானுங்க. ஆமா இல்லையா சொல்லுங்க? சொந்த குடும்பத்துக்குள்ள இது நடக்கு. சொந்த குடும்பத்துக்குள்ள, சொந்த அண்ணன் தம்பிக்குள்ள இது நடக்குது. பட்சிக்க நினைக்கிற ஒரு கூட்டம், அழிஞ்சிரணும்னு நினைக்கிற ஒரு கூட்டம். இப்படிப்பட்ட மோசமான மனுஷர்களுங்க பேய்களோட தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஆமா, இனி நல்லா கவனிங்க. பேயை பார்த்து பயப்படாதீங்க. அதை நீங்க பார்த்துட்டு கூட மாட்டீங்க. ஆனா அதை பார்த்து பயப்படாது. ஒரு மனுஷனை பார்த்தா அவன் பார்த்து பயப்பட வேண்டாம். அவன்கிட்ட ஞானம், ஜாக்கிரதையா இரு. கரெக்டா இல்லையா நான் சொல்றது? சொல்லுங்க. நல்லா பேசுறான் நம்பி ஏமாந்துடாது. கரெக்டா இல்லையா நான் சொல்றது? ஆமா, ஆண்டவர் தான் எழுதி. அதான் வசனத்தை படிக்கும் பொழுதுதான் மனுஷரை பத்தி தெரியும் நமக்கு. திருக்குள்ளதும் மகா கெடுள்ளதுமா இருக்கிறான் இருதயம். மனுஷன் இருதயம் திருக்குள்ளதும். எல்லாரும் சொல்லுங்க, மகா. சும்மா சாதாரண கேடா இல்லையா, மகா கேடு. ஆனா உங்களை பார்த்து சொல்றேன், நீங்களாம் அப்படி இருந்துடாதீங்க. உங்களுக்கு தாழ்மையோட சொல்றேன், அன்போட சொல்றேன், உரிமையோடு சொல்றேன். கேடுள்ள இருதயம் நமக்கு வேண்டாம். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? ஒரு வாழ்க்கை வாழ போறோம். நம்மலாம் இயேசுவை போல வாழ்ந்துட்டு போவோம். ராமன் சொல்லக்கூடாதா? எவ்வளவு ஒரு மோசமான மனிதர்களை நம்ம வாழ்க்கையில எழும் காலங்கள் வர வர ஒவ்வொன்றா பார்க்கிறோம். கர்த்தர் நாமத்திற்கு மகிமை. மாம்சத்தை பட்சிக்க, அதனாலதான் நான் சொன்னேன், மாம்சத்தை பட்சிக்க என்னை நெருக்குகையில். உன்னை நெருக்கிறானுங்க, உன்னை கட்டிச்சு கொதறுவதற்கு. அந்த அனுபவங்கள் எத்தனை மனுஷன் நம்மளை அப்படி நடந்திருக்கானா இல்லையா, நடத்தியிருக்கானுங்களா இல்லையா சொல்லுங்கம்மா? கட்டிச்சு கொதற மாதிரிலாம் வேற சூழ்நிலைகளில் கடந்து போயிருப்போம் தானே. நீங்க ஆமாவா இல்லையாங்க? ஆமா, நடக்கும். இதெல்லாம் நடந்திருக்கும், நடக்கும். அழகான ஆண்டவருடைய வார்த்தை எழுது, கடிச்சு பட்சித்து என்னை நெருக்குகையில். உன்னை எப்படியாவது உன்னை விட மாட்டேன்டா, உன்னை எப்படி விடுறேன்பா.
பார்வோன் சொல்லுவான் பார், நான் அவனை பிடுவேன், தொடருவேன், அவனை பிடிப்பேன், அவனை கொள்ளையாடுவேன், அவனை பங்கிடுவேன், என் ஆசையை வச்சு நான் பூர்த்தியாக்கிடுவேன். இப்படி பார்வோன் வந்து இஸ்ரவேல் ஜனங்களை சொல்லி தான் அந்த செங்கடலுக்குள்ள நுழைஞ்சான். ஆனா கர்த்தர் என்ன பண்ணினார்னா, அவன் ஆசைகளை கர்த்தர் கவிழ்த்து போட்டார். இன்னைக்கு எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? உனக்கு எதிரான மனுஷர்களுடைய ஆசைகளை, உனக்கு எதிரான மனுஷர்களுடைய ஆசைகளை என் ஆண்டவர் கவிழ்த்து போடுவார். நம்புகிற பிள்ளைங்க ஒரு 1/2 நிமிஷம் கை தட்டி நல்ல ஒரு ஆமென் சொல்லலாமா? சத்தமா சொல்லலாமா? ஆமென். நல்ல கரங்களை அசைத்து சத்தமா சொல்லுங்க. ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர். ஆமென். நான் ஆண்டவர் சொல்றார், அவர்கள் இடறி விழுந்தார்கள். அப்ப எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தர் என்னை இடறி விழ செய்கிறவர் அல்ல. நீ இடறி விழ மாட்டாய். என் காலை தள்ளாட ஓட்டார், என்னை காக்கும் தேவன் உறங்கா. என் காலை தள்ளாட ஓட்டார், என்னை காக்கும் தேவன் உறங்கா. இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் பகல் உறங்காரே. இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் பகல் உறங்காரே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்களை ஏறெடுப்பே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்களை ஏறெடுப்பே. வல பக்கத்தில் நீழல் அவரே, வழுவாமல் காப்பவர் அவரே. நல்லா சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. சேதப்படுத்தாதே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்களை ஏறெடு. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்களை ஏறெடுப்பே. மலைகள் பயர்ந்தகன்றிடினும், மலை மாறி பூவி அகன்றிடினும். அலைகள் பயர்ந்தகன்றிடினும், நிலை மாறி பூவி அகன்றிடினோ. மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும், ஆறுதல் எனக்கு அவரே. ஆறுதல் எனக்கு அவரே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்களை ஏறெடுப்பே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேரா கண்களையே. எல்லாம் சொல்லுவோம். என் காலை தள்ளாட ஓற்றிவதரவா, காக்கும் தேவன் உறங்கா. என் காலை ரிகதரவா, என்னை காக்கும் தேவன் உறங்கா. என் காலை தள்ளாட ரிபாஷதடலா ரிகாண்டரமுஷதா. என் காலை தள்ளாட ஓட்டா, என்னை காக்கும் தேவன் உறங்கா. இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் பகல் உறங்காரே. நல் தேவன் பகல் உறங்காரே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்களை ஏறெடுப்பே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேரா கண்களை நேரெடுப்பே. எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவே. மனேமன் ராஜா நீ செய்த என்
எண்ணியே துதித்திடுவே ஆராதனை உமக்கே ஆமென் ஆமென் ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே உன் சத்துருக்கள் இடறி விழட்டும். கர்த்தர் உன்னை எழுப்பட்டும். அவருக்கு மகிமையின் சாட்சியாய் உன்னை எழும்ப செய்யட்டும். உன் காலை தள்ளாட ஒட்டார். உன்னை காக்கிறவர் உறங்கா. இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை, அவர் தூங்குவதும் இல்லை. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்மாவை காப்பார். உன் தலையை நிமிரச் செய்வார். உன் பந்தியை உயர்த்துவார். உன்னை மேன்மைப்படுத்துவார். உமக்கே மனேமன் ஆமென் 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 ஆராதனை உமக்கே. உன் தலை உன்னை சுற்றி இருக்கிற சத்துருக்களுக்கு மேலாக மேல உயர்த்தப்படும். நீ அவமானம் அடைவதில்லை, நீ வெட்கப்பட்டு போவதில்லை. அவர் உன் ஆக்கினைகள் அகற்றி உன் சத்துருக்களை உன்னை விட்டு விலக்கினார். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய். ஆமென் ஆராதனை உமக்கே. ஆமென் ஆமென் உமக்கே ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. ஏமன் ஏமன் ஆராதனை உமக்கே. அரராஜ், நீ வெட்கப்பட்டு போவது இல்லை. உன் தலை உயர்த்தப்படும். கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார். உன்னை கீழாக்காமல் மேலாக்குவார். ஏமன் ஏமன் ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. ஆமென். ஹல்லேலூயா. தாவீது எழுதுகிறார், அவர்களை இடறி விழுந்தார்கள். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, நான் இடறி விழ மாட்டேன். வாழ்க்கையில் நிறைய நேரங்கள் அப்படிதான் நினைக்கிறோம். சில விஷயத்தை எதிர்கொள்ளும் போது நான் தடுக்கிடுவேனோ, நான் தோற்று போயிருவேனோ. இல்லை, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கார். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர். ஆமென். நான் இடறி விழுவது அவர்கள் இடறி விழுந்தார்கள். தொடர்ந்து படிக்கலாமா? எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும், எனக்கு விரோதமாய் ஒரு டீம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. எவ்வளவு ஒரு கான்ஃபிடென்ட் பாருங்க. ஆமென். நம்ம ஒருத்தன் எழும்பினாலே நமக்கு தாங்க முடியாம போயிருது. தாவீது சொல்ற, எவ்வளவு பேர் வாங்கடா வாங்கடா. எவ்வளவு ஒரு உறுதி பாருங்க. அப்ப எந்த அளவு தேவத்தை வைத்திருக்கிறார் பாருங்க. சும்மா மனுஷனால பலன்ல, மனுஷனுக்குன்னு ஒரு பலன் இருக்கு. அது ஒரு கேட்டகரி, ஒரு டைம் தான் இருக்கும். சில காரியத்துல ஒரு விஷயங்கள் நம்ம கேள்விப்பட்டாலே நம்ம சோர்ந்து போயிடும். தாவீது எழுதுறார் பாருங்க, எனக்கு விரோதமாக பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. பயப்படாதீங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, என் இருதயம் பயப்படாது. ஒருவேளை சொல்லுவாங்க பொதுவா, அப்படி பண்ணிடலாம், இவனை அப்படி பண்ணிடலாம், அதை செஞ்சிடலாம், அதை பண்ணிடலாம், அந்த டீம் இறக்கி பண்ணிடலாம். சில நேரங்களில் இருக்கும், நடக்கும். யாருக்கு தெரியும்? நம்ம ஏதோ நம்ம அமைதியாக நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். உனக்கு விரோதமாக வந்து ஒரு பெரிய டீமே இறக்குறதுக்கு சத்துரு காத்திருக்கான். நீ தான் நினச்சிட்டு இருக்க நீ சாதாரண ஆளுன்னு. பக்கத்தில் பார்த்து நீ பெரிய ஆளுன்னு சொல்லுங்கப்பா. சொல்லுங்கய்யா. ஆமா தானே? ஆமா. உன்னை தனியா ஃபேஸ் பண்றதுக்கு அவனால முடியல. அப்ப என்ன பண்றான்? ஒரு கூட்டத்தையே சேர்த்து தான் உன்னை எதிர்த்து வரான்.
கரெக்டா இல்லையாங்க? ஆமா, அதான் அவர் சொல்றார், எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது, என் இருதயம் பயப்படாது, என் மேல் யுத்தம் எழும்பினாலும் என் மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாயிருப்பேன். எதுல நம்பிக்கையா இருப்பேன்? அவர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமான. யுத்தம் எழும்பினாலும் இதுல நம்பிக்கையா இருப்பேன். எதுல? தேவன் என் வெளிச்சம், என்னை ரட்சிப்பவரும் அவரே, என் ஜீவனுக்கரணானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். எனக்கு நான் யுத்தம் பண்ண நினைக்கல, நான் ஃபைட் பண்ண விரும்பல, ஆனா எனக்கு விரோதமா யுத்தம் பண்ண எழும்பினாலும் நான் இதுல நம்பிக்கையா இருப்பேன். ஏன்னா அவர் என் வெளிச்சமும் ரட்சிப்புமாய் இருக்கிறார். தைரியமாயிருங்க, கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார். நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உனக்கு விரோதமாய் ஒரு வழியாய் வருகிறவர்கள் 7 வழியாய் ஓடி போகத்தக்கதாய் அவர் கிருபை உன்னை சந்திக்கட்டும், அவர் மகிமை உன்னை மூடிக்கொள்ளட்டும். ஆமென், ஹalleluya, ஹalleluya, ஆமென். இதிலே நான் நம்பிக்கையா இருப்பேன். அடுத்து சொல்லுகிறார், கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். ஆகா, தொடர்ந்து கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தின் மறைவில் வைத்து, என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து, என்னை கன்மலையின் மேல் உயர்த்துவார், என்னை கன்மலையின் மேல் உயர்த்துவார். இப்பொழுது என் தலை என்னை, எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, இப்பொழுது என் தலை. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சத்தமா சொல்லிடலாமா? இது இந்த நாளுக்கான ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை. இதை பார்க்கிறவர்கள் வாயை திறந்து சொல்லுங்க, இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். ஆகா, அதின் நிமித்தம் அவருடைய கூடாரத்திலே நான் ஆனந்த பலியிட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம். அந்த வசனத்தை மறுபடி இன்னும் 2 நேரம் படிக்கலாம், மறுபடியும் படிக்கலாமா? கம் ஆன். இப்பொழுது எல்லாரும் சொல்லுங்க, இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். அது நிமித்தம் அவருடைய கூடாரத்திலே நான் ஆனந்த பலிகளை இட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன். இன்னும் ஒரு விசையில 2 கரங்களை உயர்த்தி ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசி சொல்லலாம், இப்பொழுதும் என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கின்றார். எல்லாம் சொல்லுங்க, என் தலையை என் சுற்றிலும் இருக்கிற சத்துருக்களுக்கு மேலாக என் தலை உயர்த்தப்படும். ஆமென். ஏன் அதை சொல்றாருன்னா, அவர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமாய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? ஆமென். கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு. எல்லாரும் இன்னும் ஒரு விஷயக்காரங்களை உயர்த்தி சொல்லுங்க, என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற சத்துருக்களுக்கு மேலாக. இந்த 2026 கர்த்தர் உன் தலையை சத்துருக்களுக்கு மேலாக உயரச் செய்வார். நம்புற பிள்ளைங்க நல்ல கைகளை அசைத்து எஸ் ஃபாதர், நல்ல கைகளை அசைத்து ஆமென் ஆமென் சொல்லுங்க. இனி பயப்பட மாட்டேன், இனி திகைத்து நிற்க மாட்டேன். அவரை வச்சுக்கிறேன். என் தெய்வத்தை எனக்கு முன்பதாக நான் வைத்திருக்கிறேன். கர்த்தர் நாமத்திற்கு மகிமை
உண்டாவதாக. அல்லேலூயா. சொல்லுமா 8ஆம் வசனத்தை மாத்திர வாசிக்கலாம். என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதயம் உம்மிடத்தில் என் முகத்தை தேடுங்க என்று சொன்னீரே. ஆமென். எத்தனை பேர் தேட ரெடியாக போறீங்க? அல்லேலூயா சொல்லக்கூடாதா? ஆமென். கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், நான் யாருக்கு பயப்படுவேன்? அப்படியே கரங்களை உயர்த்தி, தேவனே உடைய வார்த்தைக்காக உமக்கு நன்றி சுவாமி, உடைய வார்த்தைக்காக நன்றி. எங்களுக்குள் இருக்கிற பயத்தின் ஆவிகளை களை கண்டவரே, கலக்கத்தின் ஆவிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் நீங்கி போவதாக, நீங்கி போவதாக. நீர் எங்களுக்கு இன்னைக்கு ஒரு அற்புதத்தை செய்வீராக. நீர் எங்களுக்கு விடுதலை தருவீராக. என் தலை சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். அவர்கள் இடறி விழுவார்கள், நான் நிலையா நிற்கத்தக்கதாய் நீர் எங்களை ஆசீர்வதிப்பீர். அப்படியே அந்த வார்த்தையின் பிரகாரம், அப்படியே அந்த வார்த்தையின் வல்லமை, வார்த்தையில் இருக்கிற வெளிச்சமும், அந்த வார்த்தையில் இருக்கிற ஜீவனும் உங்களுக்குள் கடந்து வருவதாக. ஸ்தோத்திரம். நல்ல சத்தம், வாயை திறந்து ராபா காபா அந்நிய பாஷை பேசு, அந்நிய பாஷை பேசு. ஆண்டவரே, என் தலை சத்துருக்கள் மேல உயர்த்தப்படுவதற்காய் நன்றி. நாங்கள் இடறி விழ போகிறது இல்ல, எங்களுக்கு பலன் தருவீர். தள்ளாட விடவில்லையே, தாங்கிய நடத்தினீரே. தள்ளாட விடவில்லையே, தாங்கிய நடத்தினீரே. புகழ்கின்றேன் பாட்டு பாடி, புயல் இன்று பாய்ந்தது, புது ராகம் பிறந்ததே. நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும். அப்படி எழுப்பி நிற்போமா? வல்லவரே, நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. இன்று நல்ல கைதட்டி, முழு பலத்தோட கைதட்டி. தள்ளாட விடவில்லையே, தாங்கிய நடத்தினீரே. என்னை தள்ளாட விடவில்லையே, தாங்கிய நடத்தினீரே. புகழ்கின்றேன் பாட்டு பாடி, புயல் இன்று பாய்ந்தது, போதுரா தோளாக்கு போட்டடி அடிபொலி மாறி. புகழ்கின்றேன் பாட்டு பாடி, புயல் இன்று புது ராகம் பிறந்தது. நன்றி அப்பா நல்லவரே, நல்லா வல்லவரே, கோரி. நன்றி அப்பா, ஆஹா வல்லவரே, இன்றும் என்றோ வல்லவரே, இன்றும் என்றோ வல்லவரே. ஜபம் கேட்டீரையா, ஜெயம் தந்தீரையா. ஜபம் கேட்டீரையா, ஜெயம் தந்தீரையா. விண்ணப்பம் கேட்டீரையா, விடுதலை தந்தீரையா. விண்ணப்பம் கேட்டீரையா, விடுதலை தந்தீரையா. புகழ்கின்றேன் பாட்டு பாடி, புயல் ஓயட்டும், புயல் ஓயட்டும், பிறந்ததே. புகழ்கின்றேன் பாட்டு பாடி. ஆமென். இயேசுவின் நாமத்தில் நல்ல கையை தட்டி புகழ்கின்றேன் பாட்டு பாடி. புது ராகம் பிறந்ததே, புயலின்றி ஓய்ந்தது. நன்றி அப்பா நல்லவரே, நல்லவரே, வீதாலதா வல்லவரே. உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம் அப்பா.
நினைத்தருளும் ஆண்டவரே. வல்லவரே இன்னும் என்றோ வல்லவரே, இன்னும் என்றோ வல்லவரே, இன்னும் என்றோ. கமான் வல்லவர் பாடலாமா? இன்னும் என்றோ. நன்றி அப்பா. எல்லோருமா வல்லவரே நன்றி அப்பா. வல்லவரே இன்னும் என்றோ வல்லவரே, இன்னும் என்றோ வல்லவரே. நல்ல கைத்தட்டி இயேசப்பா நன்றி செலுத்துறோம். ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, உடைய வார்த்தைக்காக நன்றி அப்பா. சோர்ந்து போகிறவன் நீர் பலன் கொடுக்கிற தேவன். உடைய வார்த்தையினால் எங்களை பலப்படுத்தி இருக்கிறீர். இந்த வார்த்தையின் பிரகாரமாய் அப்படியே உங்க பிள்ளைகளுக்கு நடைபெறுவதா ஜெயம் கொடுப்பீர். உமக்கு நன்றி. தள்ளாட விடமாட்டீர். உமக்கு நன்றி. சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுங்க. இந்த ஆராதனை பங்கு பெற்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து உயர்த்து பலப்படுத்தும் இயேசுவின் வல்லமையின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நல்ல கரங்களை போய் தேச நன்றி செலுத்திடுவோம். Ararat Power Ministries.